is burning low. Only miss the sun when it starts to snow. Hi friends, இன்னைக்கு சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீசனில் வர ஆர்சிபி மேட்ச் எல்லாத்துக்கும் ரிவ்யூ போடலான்னு இருக்கிறேன். ரிவ்யூலாம் கிடையாது, ரேண்ட் வீடியோ தான் அது. ஏன்னா ஆர்சிபி தான் இந்த வருஷம் கப் அடிக்க போகுது, அது கன்ஃபார்ம். ஐ ஹோப் யூ guys you all support this video. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேட்ச்சுக்கு வருவோம். ஜெயிக்க வேண்டிய மேட்ச், அழகாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச், அதை தோற்றுட்டு இப்படி ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அல்சாரி போடா, ஓப்பனிங்கெலாம் நல்லா தான் இருந்துச்சு. டூப்ளிசிஸ் நல்லா தான் விளாண்டுக்கிட்டு இருந்தான். ஓவருக்கு ஒரு 4-2 போய்கிட்டே தான் இருந்துச்சு. கோலி நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். கோலி இத்தனைக்கும் 6 ஓவர் வரையும் 6 தான் அடிச்சிருந்தான். அவ்வளோதான் விளாண்டாவன். 4வது ஓவர் அப்போ தான் விக்கெட்டே போணுச்சு. ஃபேப் டூப்ளிசிஸ் போனான். அதே ஓவரில் அடுத்த விக்கெட்டு. சரி பரவாயில்ல, 2 தானே போச்சு அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் 3வது மேக்ஸ்வெல் தான் அடுத்து அவனும் விக்கெட்டு. என்னடா நடக்குது, ஒன்றுமே புரியல, என்னடா கதையாக இருக்குதுங்க. சரி, இன்றைக்கி தலைவன் கையில் தான் மேட்ச் இருக்குது, தலைவன் தான் விளாண்டு ஜெயிக்க போகிறான், கோலி தான் இந்த மேட்ச்சு சரி வின் பண்ணி தரப்போகிறான்னு பார்த்தா அடுத்த ஓவரில் அவனும் விக்கெட்டு. நல்ல வேலை, அர்ஜுன் ரவாட்டாவும் தினேஷ் கார்த்திக்கும் ஏதோ விளாண்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் தேஷ்பாண்டே தான். தேஷ்பாண்டே வாழ்க. அவங்களும் தான் பவுலிங் யூனிட் வச்சுருக்கிறானுங்க, அவங்களும் தான் பவுலிங் போடுறாங்க. அவங்களுக்குலாம் விக்கெட் எப்படி தான் விழுந்துக்கிட்டே இருக்குன்னு தெரில. இதில் இவனுங்க 4 கேட்ச் வேறு விட்டுட்டானுங்க. சபா, சிஎஸ்கே நல்லா விளையாண்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அது போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோத்தாலும் ஜெயித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெயிப்போம். இசாலா கப் நமது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இருக்கட்டுமே, இருக்கட்டும், என்னங்கப்பா, இருந்துட்டு போகுதுங்க, இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டுங்க, இருந்துட்டு போகுது, இருக்கட்டும்.